நான் அந்த பெண்ணை மணக்க மாட்டேன். அவளுக்கு வெறும் 10 வயதுதான். நான் கத்தி அலறிக்கொண்டே இருந்தேன். அப்பாவிடம் சென்றேன். அவர் எதுவும் சொல்லாமல் என்னைப் போலவே பாஸ்போர்ட்டை நீட்டிக் கொடுத்தார். குளிர்ந்த குரலில் சொன்னார், எங்கள் விருப்பப்படி மனம் செய்து கொள்ளும் வரை உனக்கு இது கிடைக்காது. மறுநாள் என் துபாய் விமானம் இருந்ததால் கட்டாயத்தில் ஆம் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. இதயம் நெரிப்பது போல் இருந்தது. மிகுந்த கோபம் வந்தது. அந்த 10 வயது பெண்ணை பார்த்தால் அவள் அறையில் இங்கும் அங்கும் ஓடி செருப்பை வீசி சிரித்துக் கொண்டே என்னை கணவர் என்று அழைத்துக் கொண்டிருந்தாள். அப்போதே மனதிற்குள் சபதம் செய்தேன். இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். திருமணம் என்ற நாடகத்தில் நான் வெறும் மௌனமான ஒரு கதாபாத்திரமாக மாறினேன். எல்லா இடத்திலும் சத்தம், அலங்காரம், சிரிப்பு, விருந்தினர்களின் அர்த்தமற்ற பேச்சுகள். ஆனால் எனக்குள் ஒரு புயல். யாரோ கத்தி கத்தி சொல்வது போல், இதை நிறுத்துங்கள். இந்த நாடகத்தில் நான் பங்கேற்க விரும்பவில்லை. அப்பா முன்னால் நின்றார். முகத்தில் அந்த கடுமையான நிம்மதி. ஒவ்வொரு முடிவும் அவருடைய இறுதி முடிவு என்பது போல். நான் கண்களில் கண்களை பதித்து சொன்னேன், அப்பா, இந்த திருமணம் நடக்க முடியாது. அவர் என் பேச்சை கேட்டார். பிறகு அலமாரியிலிருந்து ஒரு உரையை எடுத்தார். என்னிடம் நீட்டினார். இதோ உன் பாஸ்போர்ட், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு. என் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. யாரோ என் விதியை வலுக்கட்டாயமாக எழுதிவிட்டது போல். நான் மோசமாக சிதறினேன். நீங்கள் என் வாழ்க்கையை அழிக்கிறீர்கள். ஆனால் அப்பாவின் பதில் தெளிவாக இருந்தது. நாங்கள் எங்கள் மானத்தை காப்பாற்றுகிறோம். அந்த பெண் அனாதை. மக்கள் ஏதாவது சொல்வதற்கு முன் அவளுக்கு ஒரு வீட்டை அமைத்து தர விரும்புகிறோம். என் எல்லா வாதங்களும் குரல்களும் கோபமும் வீணாயின. பிறகு அந்த பசு வந்தது. என் கையில் பேனா இருந்தது. முன்னால் அந்த மாசற்ற சிறுமி சிவப்பு உடைகளில் முக்காடு போட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். விரல்களை முறுக்கிக் கொண்டிருந்தாள். எங்கள் திருமணம் நடந்துவிட்டது. நான் அங்கே இருந்தேன், உண்மைதான். ஆனால் என் இதயம் அங்கே இல்லை. எல்லாம் நடந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு அந்த சிறுமி வீடு முழுவதும் சிரித்து திரிந்தாள். தலைமுடியில் மலர் சூடிக்கொண்டு பொம்மைகளுடன் விளையாடி என்னை பார்த்து, நீங்கள் என் கணவர் அல்லவா என்று சொல்வாள். அதை கேட்டால் என் ஆன்மா நடுங்கும். நான் வெறும் மௌனமாக இருப்பேன். உள்ளே இருந்து நான் எப்படி உடைந்து போயிருக்கிறேன் என்பதை யாரும் பார்க்கவில்லை. பாட்டி என் தோளில் கை வைத்து சொன்னாள், இப்போது நிம்மதியாக துபாய் போய்விடு மகனே, எல்லாம் மறந்துவிடு. நான் அவளை பார்த்தேன். மறக்கப்படக்கூடியது காயமல்ல, விஷம் என்று மட்டும் சொன்னேன். அடுத்த நாள் காலை என் விமானம். பாஸ்போர்ட் என் கையில். உடல் லேசாக இருந்தது. ஆனால் இதயம் மிகவும் கனமாக. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றிவிடுவேன். அந்த நாளில் நான் தான் என் முடிவை எடுப்பேன். வேறு யாருடையதும் அல்ல என்று நினைத்தேன். துபாய் வந்ததும் நான் என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றிக்கொண்டேன். உறவுகள், திருமணம், பெயர் எல்லாவற்றையும் ஒரு அறையில் அடைத்து ஆழமான ஒரு பெட்டகத்தில் மறைத்து வைத்தேன். இப்போது வேலை மட்டும்தான். ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டம். இதயம் திரும்ப திரும்ப பின்னால் திரும்ப முயற்சி செய்யும். ஆனால் உன் ரத்தம் தொடர்ந்து மௌனமாக கிடக்கும்போது, யாருடைய குரலும் இனி அர்த்தம் இல்லாத போது, அப்போது உனக்கு வெற்றி பெறும் பழக்கம் மட்டும் பிடித்துவிடும். பிறகு நீ பின்னால் பார்ப்பதை நிறுத்தி விடுவாய். நானும் அப்படித்தான் நிறுத்தினேன். முதல் 6 மாதங்கள் ஒரு அழுக்கான அபார்ட்மெண்டில் கழித்தேன். உட்கார்வதற்கு இடமில்லை, சாப்பிடுவதற்கு நேரமில்லை. பல்கலைக்கழக அழுத்தம், வேலை தேடல், தனிமையின் சத்தம். ஆனால் நான் ஒருபோதும் யாரிடமும் கை நீட்டவில்லை. பின்னால் தள்ளினவர்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் என் வெற்றியை காட்டும் சபதம் செய்திருந்தேன். முதலில் நான் பாத்திரங்களை எடுத்தேன், துடைப்பேன். பலமுறை மக்கள் என் முகத்தில் பொருட்களை வீசினார்கள். ஒருமுறை யாரோ சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், நீ வெளியிலிருந்து வந்தவன் அல்லவா, உன்னை போன்றவர்களுக்கு இதுதான் வேலை. நான் திரும்பி சிரித்துவிட்டு சொல்வேன், இன்று இதுதான், ஆனால் நாளை வேறொன்றாக காட்டிவிடுவேன். அன்றே என் கண்களில் ஒரு பைத்தியக்காரத்தனமான கனவு இறங்கியிருக்கும். பிறகு ஒரு மனிதர் கிடைத்தார். அவர் என்னை ஒரு அரசு தொழிற்சாலைக்கு மாற்றினார். அங்கிருந்துதான் என் அமைப்பு ஓட ஆரம்பித்தது. பகலில் பல்கலைக்கழகம், இரவில் வேலை. 5 ஆண்டுகளில் நான் என் பெயரை உருவாக்க தேவையான எல்லாவற்றையும் சேகரித்து விட்டேன். பிறகு நான் ஒரு பேஷன் ஹவுஸ் ஷோரூம் திறந்தேன். ஆரம்பத்தில் எல்லாரும் சிரித்தார்கள். சிலர் முன்னால் வந்து சொன்னார்கள், துபாயில் பேஷன் பிசினஸ் செய்வாரா? ஆனால் நான் சிரித்தவர்களுக்கு வேலை கொடுத்தேன். அதுவும் என் நிபந்தனைகளில். இப்போது பெண்கள் என்னிடம் இருப்பது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. டிரைவராக இருந்தாலும், மாடலாக இருந்தாலும், கிளையண்டாக இருந்தாலும், எல்லாருக்கும் என்னில் ஒரு வெற்றிகரமான ஆண் தெரிந்தான். கண்களில் ஒரு அகங்காரமான ஊக்கம் இருந்தது. நான் விளையாட்டுத்தனமாக பேசுவேன், படுக்கையை பகிர்வேன். ஆனால் உணர்வுகள் எனக்கு இறந்துவிட்டன. ஒருமுறை ஒரு பெண் மெதுவாக கேட்டாள், நீங்கள் காதலில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? நான் சிகரெட்டை இழுத்துக்கொண்டே இவ்வளவுதான் சொன்னேன். லவ் இஸ் த ஜஸ்ட் மார்க்கெட்டிங் கேமிங் இஸ் த செல் டேக் ஆன் அ broken ஐட்டம். காதல் என்பது வெறும் ஒரு காட்சி. உடைந்த பொருளின் மீது தள்ளுபடி டேக் ஒட்டிவிட்டு மக்கள் வாங்கிவிட செய்வது போல. உண்மையில் அந்த பொருள் வெகு நாட்களுக்கு முன்பே பயனற்றதாகிவிட்டிருக்கும். பிறகு நான் என்னை ஒரு பொருளாக மாற்றினேன். விலை உயர்ந்தது, மதிப்புள்ளது, யாருக்கும் தகுதியற்றது. பிசினஸ் வளர்ந்தது. என் முகம் பத்திரிகைகளின் அட்டையில் வர ஆரம்பித்தது. ஷோரூமில் மக்கள் என் இருப்பிற்காக பொருட்களை வாங்க வந்தார்கள். ஒவ்வொரு வெற்றியும் அந்த நேரத்தை நினைவூட்டும். நான் என் திருமணத்தை நிறைவேற்ற மறுத்து இங்கே வந்த அந்த நேரம். இப்படியே 12 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரு இரவு நான் என் டெரிஸில் உட்கார்ந்திருந்தேன். கீழே நகரத்தின் விளக்குகள் தங்கள் வேகத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது என் போனில் ஒரு மெசேஜ் வந்தது. சமர் மகனே, தாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசம். அவரை பார்க்க இதுவே கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். இது என் பாட்டியின் மெசேஜ். பல கணங்கள் நான் திகைத்து உட்கார்ந்திருந்தேன். தாத்தா. அவரது மௌனமான பார்வைகள் எப்போதும் என் மீது பதிந்திருக்கும். அவரது இருப்பே அந்த வீட்டின் அடித்தளம். அவரது நிழல் இல்லாமல் அந்த கூரையும் முழுமையற்றது. நான் 2 நாட்களுக்கு பிறகுள்ள விமானத்தை முன்பதிவு செய்தேன். நான் அங்கே எந்த உணர்ச்சி பெருக்கிலும் போகவில்லை. வெறும் என் கடைசி பொறுப்பை நிறைவேற்ற போகிறேன். விமான நிலையத்தில் என்னை பெற்றுக்கொள்ள யாரும் வரவில்லை. நான் தானே கார் எடுத்துக்கொண்டு
அந்த பழைய வீட்டை அடைந்தேன். கதவை திறந்தேன். நேரம் அங்கேயே நின்றுவிட்டது போல். அதே பழைய தரை, அதே பழைய திரைச்சீலைகள், சுவர்களில் தொங்கும் அதே படங்கள். இப்போது அவற்றில் வயதின் சுருக்கங்களும் தூசி அடுக்குகளும் படிந்திருந்தன. உள்ளே நுழைந்ததும் ஒரு வயதான பெண் ஓடி வந்தாள். என் பாட்டி சமர், என் குழந்தை என்று என்னை கட்டி அணைத்தாள். ஆனால் நான் வெறும் நின்றேன், திகைத்து. தாத்தா உள்ளே இருக்கிறார். அவர் மிகவும் பலவீனமாகிவிட்டார். உன்னை பார்த்து மகிழ்வார் என்றாள். நான் மௌனமாக தலையசைத்து உள்ளே சென்றேன். அவர் படுக்கையில் படுத்திருந்தார். ஆக்சிஜன் முகமூடி அணிந்திருந்தார். ஆனால் கண்கள் திறந்திருந்தன. என்னை பார்த்ததும் அவரது கண்களில் ஒளி திரும்பியது போல். அவர் கையை உயர்த்தினார். ஆனால் உடல் இணங்கவில்லை. நான் குனிந்து அவரது கையை பிடித்துக் கொண்டு சொன்னேன், உங்கள் கட்டளைப்படி வந்திருக்கிறேன். அவர் மெதுவாக தலையசைத்தார். அவ்வளவுதான் கணம். சில போலி நடத்தைகள், பிறகு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆனால் வாழ்க்கை ஒரு திருப்பத்தை கொடுத்தது. நான் தயாராக இல்லாத, கோபப்படாத திருப்பம். அடுத்த நாளே குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு நிச்சயதார்த்தம். பாட்டி சொன்னாள், வா, உன்னை பார்த்து எல்லோரும் மகிழ்வார்கள். நான் தெளிவாக சொன்னேன், இந்த நாடகத்தை பார்க்க நான் வரவில்லை. அவள் இவ்வளவுதான் சொன்னாள், ஒரு மூலையில் உட்கார்ந்து கொள், சிரிக்காதே, யாருக்கும் வாழ்த்து சொல்லாதே, எப்படியும் உன்னை யார் நினைவில் வைத்திருக்கிறார்கள். நான் மௌனமாக இருந்தேன். இரவு 8 மணிக்கு நான் கருப்பு நிற ஷெர்வானி அணிந்து நிகழ்ச்சியில் நுழைந்தேன். எல்லாருடைய பார்வைகளும் ஒரு கணம் என் மீது நின்று பிறகு மீண்டும் விலகின. எனக்கு யாருடைய கவலையும் இல்லை. நான் சுவருடன் ஒட்டிய ஒரு காலியான சோபாவில் சென்று உட்கார்ந்தேன். பலர் எனக்கு அந்நியர்கள். பிறகு அவள் வந்தாள். முன்னால் இருந்து சிரித்துக்கொண்டே தன் கழுத்தை திருப்பிக் கொண்டே, நேரம் நின்று விட்டது போல். கருப்பு நிற சாடின் கவுன், லேசான லிப்ஸ்டிக், அந்த கண்களில் மின்னல்கள். ஒரு கணம் கனவு காண்கிறேன் போல் தோன்றியது. ஆனால் இல்லை, அவள்தான் ஈஷா, என் மனைவி. இப்போது அவள் 10 வயது சிறுமி இல்லை, ஒரு பெண்ணாக மாறிவிட்டாள். தன்னம்பிக்கையுடன், அகங்காரத்துடன், மிகவும் அழகாக. அவளுடன் ஒரு ஆண் இருந்தான், யாரோ ஒரு வீணன் போல். சட்டையின் மேல் ஜாக்கெட், தானே ஒரு நட்சத்திரம் போல். ஈஷா அவனது கைகளில் கை போட்டு நடந்து வந்தாள். எனக்குள் எல்லாம் மௌனமாகிவிட்டது. ஆனால் முகம் வெறித்தனமாகவே இருந்தது. நான் பார்வைகளை திருப்பினேன். ஆனால் அவள் திரும்பவில்லை. பிறகு அவள் என் பக்கம் வந்தாள். பார்வைகள் சந்தித்தன. அவள் ஒரு புன்னகை கொடுத்தாள். அந்த புன்னகையில் பனியின் குளிர் இல்லை, ஒரு கூர்மையான கத்தி மறைந்திருந்தது. நான் குனிந்து பாட்டியிடம் கேட்டேன், அந்த பெண் யார்? பாட்டி சொன்னாள், இவள் ஈஷா, உன் மனைவி. எனக்குள் ஏதோ நின்றுவிட்டது போல். ஆனால் முகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. நான் வெறும் திரும்ப சொன்னேன், இவள்தான். பாட்டி தலையசைத்தாள். இப்போது நீங்கள் இருவரும் பெரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆனால் நேரம் அவளை இன்னும் சிக்கலானவளாக மாற்றியிருக்கிறது. நான் எழுந்து கதவு அருகே சென்று நின்றேன். அப்போது பின்னால் இருந்து குரல் வந்தது, ஓடுகிறாயா? பார்ப்பதும் பொறுக்காதா? நான் திரும்பினேன். முன்னால் அவளை நின்றிருந்தாள். அந்த அர்த்தமற்ற புன்னகை இப்போது முகத்தில் கிண்டலாக மாறியிருந்தது. சொன்னாள், நிறைய மாறிவிட்டீர்கள் சமர். இப்போது அந்த ஒல்லியான மெல்லிய பையன் இல்லை, கையொப்பமிடும்போது அழுது கொண்டிருந்தவன். நான் நேராக அவள் கண்களில் பார்த்துச் சொன்னேன், நீயும் அந்த விரலை உறிஞ்சும் சிறுமி இல்லை. அவள் சிரித்தாள். சரியாக சொன்னீர்கள். இப்போது எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். பிறகு நான் கேள்வி கேட்டேன், அந்த ஆண்? அவள் சொன்னாள், ஆம் ஆரவ், அவனுக்கு என் மீது காதல் இருக்கிறது. நான் குளிர்ந்த பாணியில் சொன்னேன், உன் காதலின் மதிப்பு 2 புகைப்படங்களும் 2 பெட்டிகளில் போடப்பட்ட பெயரும். அவள் ஒரு அடி முன்னேறி சொன்னாள், உன் காதலின் மதிப்பு 10 ஆண்டுகள். ஒரு மௌனம். ஒருபோதும் கூட தொடவில்லை. நான் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் போய்விட்டாள். ஆனால் அந்த கணம் எனக்குள் ஏதோ எரித்துவிட்டது போல். ஒரு நெருப்பு. அதே இரவு நான் திரும்பும் விமானத்தில் என் மெயிலை சரிபார்த்தேன். சப்ஜெக்டில் எழுதப்பட்டிருந்தது, தலாக் வேண்டும். நான் சப்ஜெக்டை மட்டும் படித்தேன். மெயிலை திறக்கவே இல்லை. அடுத்த நாள் காலை உணவுக்கு வந்தபோது தாத்தா சொன்னார், நாளை ஈஷாவின் சடங்கு ஆரவுடன். அவள் உன்னுடன் ஒரு முறை பேச விரும்புகிறாள். நான் அதற்கு வெறும் தலையசைத்தேன். பாட்டி எதுவும் சொல்லவில்லை. வெறும் என்னை அப்படி பார்த்தாள். இப்போது நான் உடைவேனா அல்லது உடைப்பேனா என்று பார்ப்பது போல். மாலையில் எல்லாரும் கீழே இருந்தார்கள். நான் என் அறையில் லேப்டாப் மீது குனிந்திருந்தேன். அப்போது கதவு திறந்தது. ஈஷா உள்ளே வந்தாள். சொன்னாள், இது என் வீடும்தான். கதவை மூடவில்லை நீ. உனக்கு என் மானத்திலும் என் இருப்பிலும் எந்த வித்தியாசமும் இல்லையா? நான் சொன்னேன், கதவு உன் மீது ஒருபோதும் மூடப்பட்டிருக்கவே இல்லை. அவள் மெதுவாக நடந்து என் முன்னால் வந்து நின்றாள். என் மேல் படித்திருக்கிறாய் என்று தெரியும். ஆனால் பதில் ஏன் சொல்லவில்லை? நான் நாற்காலியிலிருந்து எழுந்து அவளுக்கு அருகில் சென்று சொன்னேன், ஏனென்றால் இப்போது நீ என் திருமணத்திலிருந்து விடுபட்டவள் என்று நினைக்கிறாய். நான் உன்னை விடுவிக்க விரும்பாதவன். திருமணம் விருப்பத்திற்கு எதிராக நடந்தது. ஆனால் தலாக் என் விருப்பத்தின்படி நடக்கும். அவள் ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள், நீ என்னை வெறுக்கிறாய். நான் சொன்னேன், இல்லை, நீ இப்போது எனக்கு அந்நியள். வெறுப்பும் இல்லை, காதலும் இல்லை. அவள் ஒரு மூச்சில் சொன்னாள், நான் அந்த அந்நிய தன்மையிலிருந்து வெளியேறி ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆரவுடன் அப்படி சொல்லி கதவு பக்கம் திரும்பினாள். நான் இவ்வளவுதான் சொன்னேன், அந்த வாழ்க்கை உனக்கு எளிதாக கிடைக்காது. கதவு மூடியது. நான் மீண்டும் நாற்காலியில் உட்கார்ந்தேன். லேப்டாப்பை மூடினேன். கண்களை மூடினேன். அவளுடைய அதே புன்னகை மிகவும் ஆழமாக தோன்ற ஆரம்பித்தது. இப்போது இந்த விளையாட்டு என் கையிலிருந்து நழுவ தொடங்கியிருக்கிறது என்று உணர்ந்தேன். ஆனால் இன்னும் விளையாட்டு முடியவில்லை. இது வெறும் தொடக்கம். என் காயம், என் பிடிவாதம், அவளுடைய அகங்காரம். இந்த போர் இப்போது என் விருப்பத்தின்படி முடியும். இப்போது அவளை புறக்கணிப்பேன் என்று முடிவு செய்தேன். அவள் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்று காட்ட முயற்சி செய்யும் அளவுக்கு நான் அவளை அவளுடைய நிலைக்கு விட்டுவிட்டேன். பேச்சும் இல்லை, விசாரிப்பும் இல்லை, பார்வையும் இல்லை. அவள் பகலில் தாத்தாவிடம் உட்கார்ந்து பெண்களுடன் சிரிப்பாள். மாலையில் ஆரவுடன் தோட்டத்தில் நடப்பாள். நான் மேலே கூரையிலிருந்து காஃபி கப் கையில் வைத்து அவர்களை பார்ப்பேன். ஒரு பழைய திரைப்படம் ஓடுவது போல். வேண்டுமென்றே இப்போது காலை உணவு நேரத்தில் தாமதமாக கீழே வருவேன். அவள் போய்விட்டிருக்கும்படி. அவள் ஏதோ மூலையில் ஆரவுடன் பேச்சில் மூழ்கியிருப்பாள். வீட்டில் எல்லாரும் எதுவும் நடக்கவே இல்லை என்பது போல் நடந்து கொண்டார்கள்.
என் இருப்பு வெறும் ஒரு விருந்தினர் போல். தாத்தாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் அவரது வார்த்தைகள் இன்னும் எடையுடன் இருந்தன. சமர், ஈஷாவை அலட்சியமாக நினைக்காதே. இப்போது அவள் சிறுமி இல்லை. நான் வெறும் தலையசைப்பேன். ஏதோ சொல்லும் துணிச்சல் இப்போது இல்லை என்பது போல். இரவில் வீடு முழுவதும் தூங்கச் சென்ற பிறகு நான் தோட்டத்திற்குச் செல்வேன். இருட்டில் உட்கார்ந்து சிகரெட் பற்ற வைத்து மௌனங்களுடன் என் நினைவுகளின் சாம்பலை தோண்டுவேன். பிறகு ஒரு நாள் என் போனில் ஒரு மெயில் வந்தது. நான் திரையை பார்த்தேன். இதயத்தில் விசித்திரமான ஒரு இழுப்பு. ஆனால் முகத்தில் எதுவும் வரவில்லை. நான் மெயிலை திறந்தேன். சில குளிர்ந்த கடுமையான வார்த்தைகள். எனக்கு தலாக் கொடு. நான் இப்போது மனம் செய்ய விரும்புகிறேன். அந்த திருமணம் என் விருப்பத்தின்படி நடக்கவில்லை. இப்போது நான் என் வாழ்க்கையை என் விருப்பத்தின்படி வாழ விரும்புகிறேன். இப்போது உன்னிடம் புகார் இல்லை. வெறும் சுதந்திரம் வேண்டும். நான் மெயிலை மூடினேன். முதல் முறையாக இதயத்தின் ஏதோ ஒரு மூளை தலையசைத்தது. அப்படியே அடுத்த நாள் ஆரவின் கார் வந்து அவளை அழைத்துச் சென்றது. அவள் முன் சீட்டில் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். போகும்போது என் பக்கம் பார்த்தாள். ஆனால் என் பார்வைகள் அவளுடைய முகத்திலிருந்து விலகி வேறு இடத்தில் பதிந்தன. நான் வெளிப்படையாக எதுவும் செய்யவில்லை. உள்ளே பற்களை கடித்துக்கொண்டு தோட்டத்தில் கிடந்த சிகரெட் பெட்டியை எங்கேயோ எரிந்துவிட்டேன். பிறகு இன்னொரு மெயில் வந்தது. பிறகு இன்னொன்று. ஒவ்வொரு நாளும் அதே சப்ஜெக்ட் லைன், தலாக் வேண்டும். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. டிலீட் செய்யவும் இல்லை. ரிப்ளை செய்யவும் இல்லை. வெறும் பார்த்து மூடிவிடுவேன். பிறகு என்னை வீட்டின் வேலைகளில், மக்களின் பேச்சுகளில், மௌனங்களின் நிழல்களில் மூழ்கடித்துக் கொள்வேன். ஒரு நாள் மாலை நான் சமையலறைக்குள் நுழைந்தேன். அவள் அங்கே இருந்தாள். ஒரு கையில் கரண்டி, மற்றொரு கையில் மொபைல். என்னை பார்த்து சிறிது நேரம் நின்றுவிட்டாள். அடுத்த கணமே தன்னை சரி செய்து கொண்டாள். நான் எதுவும் சொல்லவில்லை. ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து மீண்டும் திரும்ப ஆரம்பித்தேன். அப்போது அவள் என் முதுகை பார்த்து மெதுவாக சொன்னாள், சமர். நான் நின்றேன். ஆனால் திரும்பவில்லை. அவள் சொன்னாள், இமெயில் பார்த்தாயா? நான் மௌனமாக இருந்தேன். பதில் ஏன் சொல்லவில்லை? நான் மிக மெதுவாக சொன்னேன், சில சமயம் மௌனமே பதிலாக இருக்கும். அவள் அமைதியாகிவிட்டாள். நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? இப்போது அவள் சொன்னாள், புரிகிறது, ஆனால் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் மெதுவாக அவளிடம் வந்தேன். வெறும் 2 அடி தூரம். அவளுடைய கண்களில் நோக்கிச் சொன்னேன், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ என்னுடையவள். அவள் திரும்பிச் சொன்னாள், அப்படி நீ மட்டும்தான் நினைக்கிறாய். இது நேரம். ஒவ்வொரு முறையும் உன்னை பொய்யாக புரிய வைக்கிறது. நான் ஒரு கணம் அவளுடைய கண்களில் பார்த்தேன். பிறகு அவள் ஒரு அடி பின்னால் நகர்ந்து சொன்னாள், இந்த உறவு வெறும் காகிதத்தில்தான், இதயத்தில் இல்லை. இதயத்தில் இருந்தால் இப்போது நான் வேறு யாருடைய மடியில் காதலை ஊற்ற மாட்டேன். இதற்கு நான் கோபமடைந்தேன். ஏனென்றால் நீ ஒருபோதும் அந்த இடத்தை நிரப்பக்கூடியதாக காலியாக விடவில்லை. அவள் திரும்பினாள். எதுவும் சொல்லாமல் போய்விட்டாள். அதே இரவு நான் முதல் முறையாக என்னை கண்ணாடியில் பார்த்தேன். முகம் அதேதான், ஆனால் கண்களில் ஏதோ காலியாக இருந்தது. இப்போது இந்த பிடிவாதம் அல்ல. ஒரு பழைய உறவு காயமாக மாறிவிட்டது போல். அடுத்த நாள் காலை நான் கீழே வந்தபோது ஈஷாவும் ஆரவும் வெளியே தோட்டத்தில் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆரவ் என் பக்கம் பார்த்து ஏதோ சொன்னான். ஈஷா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த சிரிப்பில் எப்போதும் எனக்கும் அவளுக்கும் இடையே வராத ஏதோ ஒன்று இருந்தது. ஒருவேளை நிம்மதி. பிறகு அவர்கள் இருவரும் எழுந்து கேட் பக்கம் நகர ஆரம்பித்தார்கள். என் இதயத்தில் விசித்திரமான அமைதியின்மை வளர ஆரம்பித்தது. வீட்டின் சூழல் 2 நாட்களாக ஏதோ வித்தியாசமாக இருந்தது. எல்லாரும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை மறைத்துக் கொண்டிருப்பது போல். நான் மௌனமாக எல்லாருடைய முகங்களையும் படித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் யாரும் எதுவும் சொல்லவில்லை. சாப்பாட்டு மேஜையிலும் எல்லாரும் மீண்டும் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு புன்னகையும் ஆரவ் பக்கம் சாய்வது போல். ஈஷாவின் முகமும் ஒரு புதிய பிரகாசத்தால் நிறைந்திருந்தது. மாலையில் நான் தோட்டத்திற்கு வந்தபோது எல்லாரும் சகோதரிகள், அத்தைகள் மத்தியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிறிய அத்தை பின்னால் இருந்து தொட்டாள். சமர், உனக்கு யாரும் சொல்லவில்லையா? நான் கேள்விப்பட்ட பார்வையுடன் பார்த்தேன். அவள் சொன்னாள், ஈஷாவின் நிச்சயதார்த்தம் ஆரவுடன் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது. அடுத்த வாரம் சடங்கு. என் கை அங்கேயே நின்றது. கப் கையிலிருந்து விழப்போனது. ஏதோ விதமாக பிடித்துக் கொண்டேன். நாக்கு திடீரென்று வறண்டு போனது. உனக்கு யாரும் சொல்லவில்லையா? நான் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தேன். ஒருவேளை இப்போது நான் இந்த வீட்டின் பகுதி இல்லை என்று அவர்களுக்கு தோன்றியிருக்கும். வெறும் ஒரு அர்த்தமற்றவன். பிறகு மேலே சென்றேன். கதவை மூடினேன். மொபைலை எடுத்தேன். மேலே திறந்தேன். ஈஷாவின் ஒரு புதிய மெயில் வந்திருந்தது. நான் ஆரவுடன் நிச்சயதார்த்தம் செய்ய போகிறேன். விஷயம் இப்போது முன்னேறிவிட்டது. தலாக் பேப்பர்களை விரைவில் அனுப்பு. நான் போனை சுவரில் வீசினேன். உள்ளே ஏதோ வெடிப்பது போல், கொதிப்பது போல், கோபம், வலி, நெருப்பு. நான் குளியலறைக்கு சென்றேன். ஷவரை திறந்து முழு அழுத்தத்தின் கீழ் நின்றேன். என்னை நெருப்பில் வீசுவது போல். ஆனால் நிம்மதியும் கிடைக்கவில்லை. தூக்கமும் வரவில்லை. இதயத்திற்கு மௌனம் பிடிக்கவில்லை. துண்டை சுற்றி ஏதோ விதமாக வெளியே வந்தேன். அவள் அங்கே உட்கார்ந்திருந்தாள். என் படுக்கையின் மூலையில், வெள்ளை சட்டையில், 2 கைகளின் விரல்களையும் முறுக்கிக் கொண்டிருந்தாள். ஒரு கணம் இது கனவா அல்லது உண்மையா என்று தோன்றியது. நான் இடுப்பில் கை வைத்தேன். மெதுவாக அவள் முன்னால் சென்று நின்றேன். அவள் கீழ் நோக்கி பார்வை. பிறகு திடீரென்று திரும்பினாள். இந்த வெட்கக்கேட்டின் எல்லை என்ன? உடையாவது போட்டுக்கொள். நான் சிரித்தேன். நான் என் அறையில் இருக்கிறேன். நீ ரகசியமாக இங்கே வந்திருக்கிறாய். இப்போது இங்கே உபதேசம் செய்கிறாய். கதவு மூட்டப்பட்டிருக்கவில்லை. யாரும் இல்லை என்று நினைத்தேன். அவள் பேசிக்கொண்டே நின்றாள். நான் மேலும் ஒரு அடி முன்னேறினேன். நீ அறிந்திருந்தாய் நான் இங்கே இருக்கிறேன் என்று. நீ விரும்பினாய் நான் உன்னை இப்படி பார்க்க வேண்டும் என்று, இப்படி யோசிக்க வேண்டும், கோபமடைய வேண்டும் என்று. அவள் சொன்னால், அபத்தம் நிறுத்து. நான் வெறும் பேச வந்திருக்கிறேன். நிச்சயதார்த்த வாழ்த்து சொல்லவா அல்லது பொய்யான சமாதானம் செய்யவா? நான் சொன்னேன். அவள் எழுந்தாள். அவளுடைய கண்களில் பிரகாசம் வந்தது. ஆம், போய். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெறும் உன்னை எரிப்பதற்காக. நீ உண்மையில் ஏதாவது முடிவு எடுக்கும்படி. எனக்குள் மின்னல் ஓடியது. இப்போது ஆரவுடன் நிச்சயதார்த்தம் வெறும் என் மானத்தின் ஆயுதம். ஆம், ஏனென்றால் நீ ஒருபோதும் என் உண்மையை கேட்க முயற்சி செய்யவில்லை. எப்போதும் மௌனமும் அலட்சியமும். அவள் கத்தினாள். நான் அவளுடைய கையை பிடித்து சுவருடன் சேர்த்து அருகில் வந்து மெல்லிய குரலில் சொன்னேன், வெட்கக்கேடு நீ அல்ல, நான் செய்கிறேன். நீ என் மனைவி. உன்னை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி தேவையில்லை. விடு என்னை. அவள் மிகவும் பலமாக தள்ளினாள். ஆனால் நான் பின்னால் நகரவில்லை. ஏன் வந்தாய் அறைக்குள்?
பொய்யால் வெற்றி கிடைக்கப் போவதில்லை என்றால் பிறகு இதெல்லாம் ஏன் செய்தாய்? அவள் சொன்னாள், ஏனே என்றால் உனக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் கைகள் தானாகவே தளர்ந்தன. அவள் உடனடியாக சுவரில் இருந்து வெளியேறி பின்னால் நகர்ந்தாள். இப்போது தெளிவாகிவிட்டது. உனக்கு வெறும் ஆதிக்கம் வேண்டும், உணர்வு இல்லை. நீ உரிமையாளராக இருக்க விரும்புகிறாய், உடன் இருக்க விரும்பவில்லை. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். நீ இதை ஒப்புக்கொள். நீ வெறும் ஆரவிடம் பழிவாங்குகிறாய். ஏனென்றால் அவனுக்காக உன் கண்கள் எனக்காக மின்னியது போல் மின்னவில்லை. இன்று சில கணங்களுக்கு முன் அப்போது அவளுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தன. ஆனால் இப்போது அவள் எதுவும் சொல்லவில்லை, வெறும் திரும்பினாள். போ. ஆம், அடுத்த முறை அனுமதியின்றி என் அறைக்குள் வருவதற்கு முன் யோசித்துக்கொள். ஏனென்றால் அடுத்த முறை நான் உன்னை தடுப்பதில் மட்டுமல்ல, என்னை தடுப்பதிலும் கட்டாயப்படுத்த முடியாது. அவள் திரும்பும்போது சொன்னாள், உன்னை என்னவென்று நினைக்கிறாய்? உன்னை விட சிறப்பாக அறிந்தவன். கதவு மூடியது. நான் உடைந்து படுக்கையில் விழுந்தேன். இது ஒரு சாதாரண சண்டை அல்ல. இந்த போரின் முதல் அடி அது. இப்போது நான் தோற்கக்கூடாது. என்னவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். அவள் போன பிறகு அறையின் மௌனம் மிகவும் கனமாக தோன்ற ஆரம்பித்தது. சுவர்களில் என் விரல்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. உள்ளே நடக்கும் போரின் அடையாளம் உருவாவது போல். இது நடந்தது சாதாரணம் அல்ல என்று எனக்கு தெரிந்தது. அவள் வெறும் என்னை கோபமூட்ட வரவில்லை. அவளும் உள்ளே உடைந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாகியது. இப்போது இந்த விளையாட்டு இருதரப்பாக மாறிவிட்டது. அடுத்த நாள் காலை உணவில் எந்த குறிப்பும் இல்லை. அவள் என் முன்னால் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். எதுவும் நடக்கவே இல்லை என்பது போல். கண்களில் அதே, முகத்தில் மௌனம், நடத்தையில் அதே பாணி. அது என்னை அமைதியின்மையில் ஆழ்த்தும். நானும் வெளிப்படையாக காட்டினேன், நேற்று எதுவும் கெட்டுப் போகவில்லை என்பது போல். ஆனால் உள்ளே ஒவ்வொரு கணமும் என் நரம்புகளில் கரகரப்பை உண்டாக்கி கொண்டிருந்தது. மதியம் நான் வெளியே வந்தபோது தோட்டத்தில் அவள் ஆரவுடன் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அவள் கையில் தேநீர் கப். அவள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அதற்கு ஆரவ் மீண்டும் மீண்டும் சிரித்துக் கொண்டிருந்தான். நான் அவளுடைய முகத்தை பார்த்தேன். அவள் வேண்டுமென்றே சத்தமாக சிரிப்பதாக தோன்றியது. ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு பார்வையும். அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்தபோது நான் தெருவில் நின்றேன். அவள் என் அருகில் கடந்து சென்றாள், கழுத்தை உயர்த்தி, எந்த தயக்கமும் இல்லாமல். நான் குரல் கொடுத்தேன், ஈஷா. அவள் நின்றாள். ஆரவ் ஏதோ பேச முயற்சித்தான். ஆனால் நான் அவனை பார்த்தேன். அவன் அமைதியாகிவிட்டான். சில முக்கியமான விஷயம் பேச வேண்டும், தனியாக. நான் கடுமையான குரலில் சொன்னேன். ஆரவ் ஈஷாவை பார்த்தான். அவள் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தாள். பிறகு சொன்னாள், சரி, வருகிறேன். நான் படிக்கட்டுகளில் ஏறினேன். இதயத்தில் ஒரு துடிப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 5 நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்தது. அவள் உள்ளே வந்தாள். வெள்ளை சட்டையில், தலைமுடி அவிழ்த்து. அந்த பிடிவாதம் என்ன? நான் திரும்பினேன். அவள் பக்கம் அடி எடுத்தேன். நீ என்ன விரும்புகிறாய்? தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆரவுடன் மனம் செய்ய போகிறேன், உன்னிடமிருந்து. அவள் சொன்னாள், நீ சுதந்திரம் கொடுக்காவிட்டால் நான் தானே எடுத்துக்கொள்வேன். அவள் முன்னேறினாள். ஓடுவேன், நீதிமன்றத்திற்கு செல்வேன், அல்லது வேறு ஏதாவது நாடகம் செய்வேன். நான் சொன்னேன், நீ நாடகம் என்று நினைக்கிறாய் என் வாழ்க்கையை. நீ வெறும் ஒரு கையொப்பம். இப்போது என் வாழ்க்கையின் கரை நான் அழித்துவிட விரும்புகிறேன். கோபத்தில் அவளுடைய கையை பிடித்து ஒரு அடியில் சுவருடன் சேர்த்தேன். அவள் திகைத்தாள். இமைகள் வேகமாக அடித்தன. ஆனால் கண்களில் பயம் இல்லை, வெறும் அதே அமைதி. நான் அவளுக்கு மிக அருகில் வந்து சொன்னேன், என்னவென்று நினைத்து விளையாடுகிறாய்? என் பொறுமையை வானம் வரை மூடாதே. இது வலுக்கட்டாயம். அவளுடைய குரல் நிறைந்தது. ஆம், அதே வலுக்கட்டாயம் நீ செய்கிறாய். என் பொறுமையுடன், என் எல்லைகளுடன். நான் சத்தமாக சொன்னேன், என்ன வேண்டுமானாலும் செய். இப்போது நான் உன்னை விரும்பவில்லை. அவள் சொன்னாள், ஆனால் குரல் பலவீனமாக இருந்தது. நீ எனக்குள் உள்ள அந்த நெருப்பு எரிக்காமல் அமைதி கொடுக்காது. நான் அவளுடைய முகத்திற்கு மிக அருகில் சென்று சொன்னேன். அவள் இமைகளை மூடினாள். பிறகு ஒரு அடியில் என்னை பலமாக தள்ளினாள். உனக்கு தோன்றுகிறது நீ வெல்கிறாய் என்று. இல்லை சமர், நீ தோற்றுவிட்டாய். ஏனென்றால் உன் இடத்தை நினைவூட்டும் பெண் இப்போது உன் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் மௌனமாகிவிட்டேன். அவளை நீண்ட நேரம் பார்த்தேன். அவளுடைய முதுகு திரும்பியிருந்தது. ஆனால் நடையில் நடுக்கம் இருந்தது. கதவு மூடியது. நான் சுவரில் முஷ்டியை அறைந்தேன். இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. இந்த சண்டை வெறும் வார்த்தைகளுடையது அல்ல. இப்போது இது முழு போர். புத்திசாலித்தனத்தின் அந்த உணர்வின் அது ஒவ்வொரு நாளும் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருந்தது. இந்த போரை எந்த விலையிலும் நான் தோற்கப் போவதில்லை. அந்த நாளுக்கு பிறகு நான் என்னை சிறிது பின்னால் இழுத்துக்கொண்டேன். எதுவும் வெளிப்படையாக தெரியாதபடி, எதுவும் நடக்கவே இல்லை என்பது போல். அவள் தன் அன்றாடம் போல் நடந்து கொண்டாள். நான் வெறும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளே ஒரு உணர்வு பரவியிருந்தது. ஏதோ உறுத்தியது. ஏதோ பேச்சு, ஏதோ பாணி. அவளுடைய குரல், அவளுடைய நடத்தை எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. விஷயம் முழுமையாக தெளிவானது. ஒரு இரவு நான் தோட்டம் வழியாக சென்றபோது முன்னால் உள்ள சுவர் அருகே விளக்கு குறைவாக இருந்தது. ஆனால் குரல் தெளிவாக கேட்டது. ஈஷா ஆரவுடன் நின்றிருந்தாள். ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தாள். நான் நின்றேன். குரல் மெல்லியதாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு போல் இதயத்தில் பட்டது. ஆரவ் சொல்லிக் கொண்டிருந்தான், நான் உன்னை விரும்பாமல் இருந்திருந்தால் உன்னுடன் இந்த பேச்சுகளை ஒருபோதும் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போது சமர் திரும்பி வந்திருக்கிறான். அவன் உன்னை மிரட்ட முயற்சிக்கிறான். யோசி, உனக்கு தலாக் கிடைக்காவிட்டால் என் காத்திருப்பும் முடிவுக்கு வரும். ஈஷாவின் குரல் லேசாக நடுங்கி கேட்டது. சொல்லிவிட்டேன் அல்லவா, அவன் விரைவில் தலாக் கொடுப்பான். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? ஆரவ் சிரித்துக்கொண்டே சொன்னான். இப்போது காதல் வந்துவிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் இப்போது நான் நாடகம் ஆட விரும்பவில்லை. என் அடிகள் தரையில் பதிந்தன. என் முன்னால் எல்லாம் தெளிவாகிவிட்டது. அவன் வெறும் விளையாடிக் கொண்டிருந்தான், என்னுடன், என் உணர்வுகளுடன். நான் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. அடுத்த கணமே வெளிச்சத்திற்கு வந்தேன். ஈஷாவும் ஆரவும் இருவரும் திகைத்து என் பக்கம் பார்க்க ஆரம்பித்தார்கள். என்ன நாடகம் போட்டிருக்கிறாய்? என் குரல் அவ்வளவு குளிர்ந்ததாக இருந்தது. ஈஷாவும் நடுங்கினாள்.
ஆரவ் உடனே நேராக எழுந்து நின்றான். நீ இங்கே ஏன் அமைதியாக என்ன கேட்டுக்கொண்டிருந்தாய்? நான் முன்னேறி அவனது தாடையில் ஒரு பலமான அடியை கொடுத்தேன். அவன் தரையில் விழுந்தான். எழுந்திருக்க முயற்சித்தான். சமர், ஈஷா கத்தினாள். என்ன செய்கிறாய் நீ? நான் அவனுக்கு அருகில் சென்றேன். காலரை பிடித்தேன். நீ என் முன்னால் அபத்தம் பேசாதே ஆரவ். இன்னும் அந்த நாள் தூரத்தில் இல்லை. உன் உண்மை எல்லார் முன்னிலையிலும் வரும். ஆரவ் தன்னை சரி செய்து கொண்டே சொன்னான். உனக்கு தோன்றுகிறது ஈஷா உன்னுடன் இருக்க விரும்புகிறாள் என்று. அவள் என்னை விரும்புகிறாள். நான் சிரித்தேன். நீ உனக்கே உரியவன் அல்ல. ஸ்டேட்டஸ்க்கும் நன்மைகளுக்கும் யாருடைய வாழ்க்கையுடனும் விளையாடுகிறாய். ஈஷா என் பக்கம் பார்த்தாள். முதல் முறையாக அவளுடைய கண்களில் ஏதோ உடைவது தெரிந்தது. அப்போதே வீட்டின் மக்கள் வந்தார்கள். தாத்தா, மாமா எல்லாரும். அவர்கள் சொன்னார்கள், இது என்ன சந்தடி சமர்? நீ அவனை அடித்தது ஏன்? இது என்ன வழி? எல்லோருடைய பார்வைகளும் என் மீது இருந்தன. நான் மௌனமாக இருந்தேன். தாத்தா கடுமையாக கேட்டார். பதில் சொல். இந்த செயல் ஏன்? நான் இவ்வளவுதான் சொன்னேன். இந்த மனிதன் யாரிடமும் காதல் கொள்வதில்லை. வெறும் பயன்படுத்துகிறான். ஆரவ் முகத்தில் கை வைத்து ரத்தத்தை துடைத்துச் சொன்னான். இவன் பொய் சொல்கிறான். வெறும் தன்னை கணவர் என்று நினைத்து அகங்காரத்தில் பைத்தியமாகிவிட்டான். ஆதாரம் வேண்டுமா? நான் சொன்னேன். கொடுக்க முடியும். மொபைலை எடுத்து ரெக்கார்டிங்கை ஆன் செய்தேன். அதில் ஆரவின் எல்லா பேச்சுகளும் இருந்தன. முழு வீடும் கல்லாக மாறிவிட்டது போல் எல்லாரும் மௌனமாக இருந்தார்கள். அறையில் அமைதி பரவியது. ஆரவ் பார்வைகளை திருப்பி வெளியே சென்றான். தாத்தா மெதுவாக சொன்னார். எல்லாரும் வெளியே செல்லுங்கள். எல்லோரும் வெளியேறினார்கள். வெறும் நானும் ஈஷாவும் இருந்தோம். அவள் மௌனமாக இருந்தாள். அமைதியாக கதவை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே ஏதோ வேறு ஒன்று இருப்பது போல். நான் மெதுவாக சொன்னேன். இப்போது புரிந்ததா? இது வெறும் உரிமை உணர்வு அல்ல, காதல். அவள் என் பக்கம் திரும்பினாள். ஆனால் பார்வை சேரவில்லை. நான் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். உன் மானத்திலிருந்தும் அந்த மாதிரி மிருகங்களிலிருந்தும் நான் என்னை சமாளித்துக் கொள்ள முடியும் சமர். அவளுடைய குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் பலவீனமாக இல்லை. பிறகு ஏன் ஒவ்வொரு முறையும் ஆரவை நியாயப்படுத்துகிறாய்? அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள். ஏனென்றால் உன் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. நீ ஒருபோதும் அந்த பேச்சை பேசவில்லை. நம்பிக்கை உருவாக்கும். நான் முன்னேறினேன். மெதுவாக அவளுக்கு அருகில் சென்று சொன்னேன். இப்போது செய்தது வெறும் கணவன் என்ற முறையில் அல்ல, ஒரு ஆண் என்ற முறையில் செய்தேன். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ என்னுடையவள். நான் உன்னை வேறு யாருடையதாகவும் ஆக அனுமதிக்க மாட்டேன். காதலிலும் போரிலும். அவள் திரும்பிச் சென்றாள். ஆனால் அவளுக்குள் ஏதோ மாறியிருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. ஒருவேளை முதல் முறையாக என் வார்த்தைகள் அவளுடைய இதய சுவரில் தட்டின. ஒருவேளை இந்த முறை அவள் கதவை திறக்கவே போகிறாள். காலை உணவு மேஜையில் தாத்தா ஒரு குண்டை வெடித்தார் போல். ஒரு மாதத்திற்கு ஈஷாவும் சமரும் ஒரே கூரையின் கீழ் இருப்பார்கள். இந்த வீட்டிலேயே ஒருவருக்கொருவர் உடன். அதற்கு பிறகு முடிவு எடுக்கப்படும் மேலே என்ன செய்வது என்று. முழு மேஜையிலும் மௌனம் பரவியது. எல்லாரும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். ஈஷாவின் கரண்டி நின்றது. என் கண்களில் கேள்வி அலைந்தது. ஆனால் தாத்தாவின் நடத்தை அப்படி இருந்தது. அதன் மீது ஒருபோதும் விவாதம் நடந்ததில்லை. பாட்டி ஏதோ பேச ஆரம்பித்தாள். ஆனால் தாத்தா கை உயர்த்தி அமைதிப்படுத்தார். போதும். இப்போது நாடகம் முடிவு. முடிவு வெறும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும். யாருடைய தலையீடும் தேவையில்லை. நான் எழுந்து நின்றேன். ஈஷா ஒரு கணம் என் பக்கம் பார்த்தாள். பிறகு தன் தேநீர் கப் பக்கம் குனிந்தாள். அவளுடைய மௌனம் எனக்கு புதியதல்ல. ஆனால் இப்போது ஒவ்வொரு மௌனத்திற்கு பின்னும் ஏதோ வேறு ஒன்று மறைந்திருந்தது. அதே மாலை எங்களை மேலே உள்ள பகுதியில் மாற்றினார்கள். தனி அறைகள். ஆனால் ஒரு டிராயிங் ரூம், ஒரு சமையலறை, ஒரு கூரை. தாத்தா லேசான பாணியில் சொல்லியிருந்தார். நீங்கள் இருவருக்கும் சிறிது நேரம் தனியாக இருக்க வேண்டும். உறவுகள் அழுத்தத்தில் அல்ல, புரிதலில் வளர்கின்றன. மேலே வந்ததும் அறை கதவை திறக்கும்போது நான் குரல் கொடுத்தேன். கதவை திறந்து வை. அடுத்த முறை வலுக்கட்டாயமாக கதவை உடைத்தால் நீயே சத்தம் போடுவாய். உள்ளே இருந்து குரல் வந்தது. உன் சுவரை உடைக்கும் எண்ணம் இல்லை. பழக்கம் வெறும் பேச்சுக்களுடையது. நான் சிரித்தேன். இந்த பெண்ணும் விசித்திரமானவள். இரவில் கூரையில் நடக்கும்போது ஈஷாவை உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். மடியில் புத்தகம், கையில் தேநீர், தலைமுடி அவிழ்த்து. ஆனால் கண்களில் ஏதோ குழப்பம். சில கணங்கள் அங்கேயே நின்றேன். பிறகு முன்னேறினேன். என்ன படிக்கிறாய்? உனக்கு ஆர்வமா? இல்லை. வெறும் கேட்டேன். பிறகு பதிலின் பயன் என்ன? உன் இந்த அந்தஸ்தை காட்டும் நாக்கு இப்போது கட்டுப்படுத்தும் நேரம் வந்திருக்கலாம். அவள் புத்தகத்தை மூடினாள். உன் வலுக்கட்டாய காதல் இப்போது முடிக்கும் நேரம் வந்திருக்கலாம். நான் வலுக்கட்டாயம் செய்யவில்லை. வெறும் வாய்ப்பு கொடுக்கிறேன் உனக்கு. நீ எங்கே நிற்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய் என்று நீயே புரிந்து கொள்ள. அந்த கதவில் நான் திறக்க பயப்படுகிறேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. தேநீர் கப் எடுத்து கீழே சென்றாள். அடுத்த நாள் மழை பெய்தது. கடுமையான தொடர்ச்சியான. மின்னலும் போனது. வீட்டின் எல்லா மக்களும் கீழே. நாங்கள் இருவரும் மேலே ஒரே கூரையின் கீழ். நான் சமையலறையில் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தேன். அவளுக்கு கொடுத்தேன். அவள் முன்பு போல் அமைதியாக வாங்கி உட்கார்ந்தாள். உனக்கு தேநீர் தயாரிக்க எப்போது வந்தது? யாரும் உனக்கு தேநீர் தயாரித்து கொடுக்காத போது தானே கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். மற்றும் யாராவது உனக்கு உறவை கொடுத்து விட்டு சென்றாலும் அப்போதும் தன்னை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் தான் சொல்கிறேன். இப்போது விட்டு செல்ல அல்ல, நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஆனால் நீ மிகவும் தாமதமாக்கிவிட்டாய். தாமதம் என்பது யாரும் திரும்பாத போதுதான். அவள் அமைதியாகிவிட்டாள். அந்த இரவு நான் லாபியின் சோபாவில் தூங்க முடிவு செய்தேன். அவள் தன் அறையில் மூடியிருந்தாள். அவளுக்கு நிம்மதி இருக்கட்டும் என்று நினைத்தேன். சுமார் 3 மணிக்கு தண்ணீர் குடிக்க எழுந்தேன். விளக்கு எரிவதை பார்த்தேன். கதவு சற்று திறந்திருந்தது. ஈஷா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். நான் நின்றேன். சத்தம் போடாமல் பார்த்தேன். அவள் கையில் போன். திரையில் ஆரவின் பெயர். ஆனால் அவள் கால் செய்யவில்லை. வெறும் அவனது எண்ணை பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ யோசிப்பது போல். நான் திரும்பினேன். கதவை தட்டுவது சரியாக தோன்றவில்லை. அடுத்த நாள் காலை அவள் வழக்கமான நாட்களைப் போல் மௌனமாக இருந்தாள். காலை உணவில் எதுவும் சொல்லவில்லை. அவளுடைய பாத்திரங்களை கழுவும் போது நான் கேட்டேன், ஆரவ் எப்படி இருக்கிறான்? அவள் கையை நிறுத்தி என் பக்கம் பார்த்தாள். ஏன் கேட்கிறாய்? அனுதாபம் காட்டுகிறாயா? நான் சொன்னேன், இல்லை, வெறும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ இப்போது எந்த பக்கம் இருக்கிறாய்? அல்லது மீண்டும் யோசிக்கும் நேரம் வந்திருக்கிறதா? இப்போது நான் எதையும் யோசிப்பதை நிறுத்திவிட்டேன். என்ன நடக்கப் போகிறதோ நடக்கட்டும்.
பிறகு நீ அப்படியே இரு, நான் பார்க்கிறேன் என்ன நடக்கிறது. ஈஷா நின்றாள். முதல் முறையாக என் பெயரை அப்படி அழைத்தாள். பல ஆண்டுகளாக எடுக்காதது போல். சமர். நான் திரும்பினேன். என்ன, உனக்கு எப்போதாவது வருத்தம் வந்ததா? நான் நின்றேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு காலையும் வருத்தத்தின் விலையை நீ அல்ல, நான் செலுத்தியிருக்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. அதனால்தான் இப்போது உனக்கு உன் மதிப்பை நினைவூட்ட வந்திருக்கிறேன். அவள் என்னை சிறிது நேரம் பார்த்தாள். பிறகு திரும்பினாள். அந்த மாத கைதியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கினோம். தேநீர் கப்கள் மோதின, பார்வைகள் சந்தித்தன, பேச்சுகள் நடந்தன. மௌனம் ஒரு வித்தியாசமான மொழியை பேசியது. இந்த கைதி இப்போது தண்டனை அல்ல, உணர்வாக மாறத் தொடங்கியது. இப்போது அதற்கு பிறகு அந்த கதவு திறக்கவே போகிறது என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. 5 நாட்கள் ஆகிவிட்டன. நாங்கள் இருவரும் ஒரே கூரையின் கீழ் பேசியும் செய்தோம். ஆனால் வெறும் பேச்சுகளை எறிவதற்கு, கிண்டல் செய்வதற்கு, பதில் சொல்வதற்கு. சில நாட்கள் தேநீரில் சண்டை, சில நாட்கள் சாப்பாட்டில். ஒவ்வொரு விஷயத்திலும் நாக்கின் காயங்கள் ஆழமாக ஆகத் தொடங்கின. ஒருபோதும் உணர்வாக தோன்றிய கைதி இப்போது குழப்பமாக மாறிவிட்டிருந்தது. அந்த மாலை அவள் என் முன்னால் வந்து நின்றாள். ஏதோ சொல்லும் துணிச்சலை சேகரிப்பது போல். நான் மொபைலிலிருந்து பார்வைகளை எடுக்காமல் சொன்னேன், திரும்பிச் செல்ல விரும்புகிறாயா? அவள் ஒரு கணம் என்னை பார்த்தாள். பிறகு சொன்னாள், ஏனென்றால் இதெல்லாம் போலி. ஒரு மாத வலுக்கட்டாயத்தால் எந்த உறவும் சரியாகாது. நான் சிரிக்கவில்லை, வெறும் ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னேன், உனக்கு தோன்றுகிறது உன் மௌனம் பலவீனம் என்று. இல்லை ஈஷா, நானும் பொறுத்து கொண்டிருக்கிறேன் உன்னை, உன் பேச்சுக்களை, உன் போலி அகங்காரத்தை, எல்லாவற்றையும். அவள் கத்தினாள், உனக்கு தெரியுமா நான் உள்ளே எவ்வளவு உடைந்து விட்டேன் என்று? எப்போதாவது நீ கேட்டாயா? தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாயா? நான் அவள் பக்கம் பார்த்தேன். கண்களில் நேரடி கேள்வி. நான் கேட்பேனா ஒவ்வொரு முறையும் உனக்கு ஓட வேண்டி இருந்தபோது? உன் நாக்கில் வெறும் ஆரவின் பெயர் இருக்கும்போது? அவள் சொன்னாள், ஏனென்றால் குறைந்தவள் என் உணர்வை கேலி செய்ய மாட்டான். அவனுக்கு என் கண்களின் அர்த்தம் கூட தெரியாது. நீயோ என் மௌனத்தையும் கிண்டலாக்கி விடுகிறாய். நான் கோபத்தில் கத்தினேன். பிறகும் நீ அவனுடன் தான் போக விரும்புகிறாய். அவள் ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள், ஆம், ஏனென்றால் உன்னுடன் இருப்பதால் கிடைக்கும் தனிமைக்கு சிறந்தது வேறு யாருடனாவது வாழ கற்றுக்கொள்வது. நான் கோபத்தில் தண்ணீர் கிளாஸை எடுத்து சுவரில் வீச்சினேன். பிறகு போ, கேள். இப்போது போனால் ஒருபோதும் திரும்பி வராதே. ஒருபோதும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன் வந்தது போல் இப்போதும் வரமாட்டேன். உன்னை விட எதிரிகள் சிறந்தவர்கள். அவள் எதுவும் சொல்லவில்லை. நேராக கதவை திறந்து சத்தமாக மூடி வெளியேறினாள். அறையில் வெறும் அமைதி எதிரொலித்தது. நான் நீண்ட நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். கண்களை மூடி மூச்சை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். ஆனால் நிம்மதி எங்கும் இல்லை. அடுத்த நாள் காலை சுமார் 6 மணிக்கு கதவில் பலமாக தட்டுதல். என் பாட்டியின் பயந்த குரல், சமர், விரைவில் கீழே வா, ஈஷாவுக்கு விபத்து நடந்துவிட்டது. யாரோ என் கால்களின் கீழ் இருந்து தரையை இழுத்து விட்டது போல் தோன்றியது. எதுவும் யோசிக்காமல் செருப்பு போட்டுக்கொண்டு படிக்கட்டுகளில் ஓடி இறங்கினேன். கீழே முழு வீடும் பதற்றமாக இருந்தது. ஆரவும் இருந்தான், ஆனால் மௌனமாக சுவருடன் ஒட்டி. எங்கே இருக்கிறாள்? எங்கே கொண்டு சென்றார்கள்? என் குரல் நடுங்கியது. மருத்துவமனை, சகோதரி சொன்னாள். வேலைக்கு போய் கொண்டிருந்தாள். மழை பெய்தது. அவளுடைய நாக்கு தடுமாறியது. நான் யாரையும் கேட்கவில்லை. கார் எடுத்து நேராக மருத்துவமனை பக்கம் ஓடினேன். மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு துளியும் என் மார்பை கிழிப்பது போல். மருத்துவமனை அடைந்து நர்ஸ் தடுத்தாள். ஆனால் நான் உள்ளே நுழைந்தேன். அவள் அவசர அறையில் இருந்தாள். நெற்றியில் கட்டு, கையில் பேண்டேஜ், கண்கள் மூடியிருந்தன. நான் கதவுக்கு வெளியே நின்றேன். யாருடனும் பார்வை சேர்க்கும் துணிச்சல் இல்லை. சிறிது நேரம் கழித்து உள்ளே போக அனுமதி கிடைத்தது. நான் அமைதியாக அவளிடம் சென்று உட்கார்ந்தேன். அவளுடைய கையை பிடித்து முதல் முறையாக பயத்துடன் சொன்னேன், நீ போய்விட்டால் நான் உன்னுடனும் முடிவுக்கு வருவேன். அவளுடைய கையில் லேசான அசைவு. நான் திகைத்தேன். அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். அந்த கணம் மழை, காரின் சத்தம், இதய துடிப்புகள் எல்லாம் நின்றுவிட்டன. ஈஷா சுய நினைவில் இருந்தாள். மருத்துவர் சொன்னார், ஆபத்து தவிர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் எனக்குள் இதுவரை மௌனமாக இருந்தது இப்போது வெடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டது. இரவு உணவு கீழே வைக்கப்பட்டது. ஆனால் எனக்கு பசி இல்லை. தாத்தா சைகையால் அழைத்தார். நான் எந்த கேள்வியும் கேட்காமல் அவரது அறைக்குள் நுழைந்தேன். அவர் படுத்திருந்தார், பலவீனமாக. ஆனால் அவரது கண்கள் இன்னும் அவ்வளவு கூர்மையாக இருந்தன. குழந்தை பருவத்தில் இருந்தது போல். நான் அவர் முன்னால் தரையில் உட்கார்ந்தேன். ஒரு குழந்தை தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வந்தது போல். அவர் என் பக்கம் பார்த்தார். லேசாக சிரித்து சொன்னார், நிறைய நடந்துவிட்டது அல்லவா? நீ உடைந்திருக்கிறாய். ஆனால் இந்த உடைதல் அவசியம். இல்லை என்றால் நீ ஒருபோதும் சமாளித்திருக்க மாட்டாய். நான் மௌனமாக இருந்தேன். அவர் சொன்னார், உனக்கு எப்போதும் இதுதான் தோன்றியது. உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தில் கட்டினார்கள். உன் வாழ்க்கையை பறித்தார்கள். ஆனால் நீ ஒருபோதும் கேட்கவில்லை, அந்த திருமணம் ஏன் நடந்தது என்று. நான் மெதுவாக தலை உயர்த்தினேன். அவரது பார்வைகள் நேராக என் கண்களில். அவர் சொன்னார், உன் அம்மா சமர், அவள் ஒருபோதும் அதிகம் பேசுவதில்லை. தன் பேச்சுகளை இதயத்தில் வைத்துக் கொள்வாள். ஆனால் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்வாள். தன் பிரார்த்தனையில் தன் தோழியின் மகளை தன் மகனின் மனைவியாக பார்க்க விரும்புகிறேன் என்று. என் தொண்டையில் ஏதோ சிக்கினது போல். அவர் சொன்னார், ஈஷா உன் அம்மாவின் தோழியின் மகள். இந்த திருமணம் எந்த வழக்கமும் அல்ல. இது உன் அம்மாவின் கடைசி ஆசை. அவள் தன் விருப்பப்படி தன் மருமகளை கொண்டு வர விரும்பினாள். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவளுடைய கண்களில் பார்த்தது அவள் தன் நிழலாக நினைத்தது. நான் பயத்துடன் பார்வைகளை திருப்பினேன். அவர் சொன்னார், உன் அம்மா போகும் நேரத்தில் அவளுடைய நாக்கில் வெறும் 2 வார்த்தைகள் மட்டும், சமரின் திருமணம் ஈஷாவுடன். என் மார்பில் எல்லாம் நின்றுவிட்டது போல். அதனால்தான் நாங்கள் திருமணம் செய்தோம். அப்போது இதுவே உனக்கு சிறந்தது என்று தோன்றியது. நீங்கள் இருவரும் நேரத்துடன் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் மறந்துவிட்டோம். உறவுகள் ஆசைகளால் அல்ல, அதில் நேரம், உணர்வு, புரிதல் தேவை. நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், அந்த உண்மை இப்போது ஏன் சொல்லப்பட்டது? அவர் சொன்னார், இப்போது தெரிந்து கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது. இப்போது நீ எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறாய், உறவு எவ்வளவு மென்மையானது என்று. இப்போது உனக்கு இதன் வேர் என்ன என்று தெரிந்து கொள்வது அவசியம். நான் நாற்காலியில் சாய்ந்து தலையை வைத்தேன். கண்களை மூடினேன். என் அம்மா ஈஷா
இந்த திருமணம் எல்லாம் ஒரு புதிய அர்த்தம் பெற்றிருந்தன. நான் மீண்டும் மேலே வந்தேன். அறையின் விளக்கு அணைந்திருந்தது. நான் அமைதியாக உள்ளே சென்றேன். கதவு திறந்திருந்தது. அவள் படுக்கையில் படுத்திருந்தாள். கண்கள் திறந்திருந்தன. அதாவது அவள் தூங்கவில்லை. நான் கேட்டேன், தூக்கம் வரவில்லையா? தண்ணீர் வேண்டுமா? அவள் சொன்னாள், இல்லை. நான் நாற்காலியில் உட்கார்ந்தேன். அவள் சொன்னாள், என்ன ஆனது? தாத்தாவுடன் பேச்சு நடந்ததா? நான் சற்று சிரித்து சொன்னேன், ஆம், நடந்தது. அவள் கேட்டாள், என்ன சொன்னார்கள்? நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னேன், தெரிந்தது. நீ என் வாழ்க்கையில் இப்படியே வரவில்லை. நீ எனக்காக கேட்கப்பட்டாய். என் அம்மாவின் கடைசி பிரார்த்தனை நீதான் ஈஷா. அவள் இமைகள் அடிக்க ஆரம்பித்தன. ஏதோ கேட்பதற்கு பயப்படுவது போல். நான் சொன்னேன், எனக்கு தோன்றியது இதெல்லாம் ஒரு தற்செயல் அல்லது வலுக்கட்டாயம் என்று. ஆனால் இல்லை, நீ அந்த ஆசை எனக்காக எழுதப்பட்டது. வெறும் நான் தாமதமாக புரிந்து கொண்டேன். அவளுடைய கண்களில் ஈரம் மின்ன ஆரம்பித்தது. அவள் கேட்டாள், இப்போது என்ன செய்வாய்? நான் சொன்னேன், இப்போது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவேன். நேரம், இடம், உரிமை, மானம் எல்லாம். அவள் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், நான் விரும்பினேன், நீயே புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் சொல்ல வேண்டாம். உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சமர். நான் அவள் பக்கம் பார்த்தேன். சொன்னேன், இப்போது நான் என்னை நிரூபிப்பேன். நான் எழுந்து அறையிலிருந்து வெளியேறினேன். அடிகள் மெதுவாக படிக்கட்டுகள் பக்கம் நகர்ந்தன. ஆனால் ஒவ்வொரு அடியுடனும் நான் அறிந்து கொண்டேன், இப்போது இந்த உறவு என் அகங்காரத்தினுடையது அல்ல. இது என் அம்மாவின் முழுமையடையாத கனவு. என் மிகப்பெரிய கடன். இந்த கடனை இதயத்தால் நிறைவேற்ற வேண்டும். என் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படி நடந்தது. இதயத்தை கட்டுப்படுத்த முயற்சியில் நான் என்னிடமிருந்தே தூரமாக்கி கொண்டிருந்தேன். தாத்தாவுடன் பேச்சுக்கு பிறகு நான் ஒரு நம்பிக்கையுடன் ஈஷா முன்னால் சென்றேன். அவள் இப்போது மௌனமாக இருக்க மாட்டாள் என்று நினைத்தேன். எல்லாம் தெளிவாகும். ஆனால் கிடைத்த பதில் என் கற்பனையிலும் இல்லை. ஈஷா என் முன்னால் உட்கார்ந்திருந்தாள். முகத்தில் நிம்மதி, ஆனால் கண்களில் அதே வலி. அவள் அமைதியாக தேநீர் கரண்டியை சுழற்றி கொண்டிருந்தாள், வார்த்தைகளை சுழற்றுவது போல். நான் கேட்டேன், ஏதாவது சொல்ல இருக்கிறதா? அவள் சொன்னாள், ஆம். பிறகு நின்றாள். நீ அப்போது விட்டுச் சென்றாய், இப்போது உடன் இருக்க விரும்புகிறாய். நான் அவளுடைய கண்களில் பார்வைகளை பதித்தேன். அவள் சொன்னாள், முதலில் உன்னை ஒப்புக்கொள். உன் இந்த ஈகோவை உடை. உன்னை எனக்கு தகுதியானவனாக ஆக்கிக் காட்டு. எனக்குள் ஏதோ உடைந்து உட்கார்ந்தது. நான் சொன்னேன், அதாவது இப்போது நீ நிபந்தனைகள் வைப்பாய். அவள் சொன்னாள், ஆம். ஏனென்றால் நீ உன் விருப்பப்படி உறவை உடைக்க முயற்சித்தாய். இப்போது அதை இணைக்க என் நிபந்தனைகளில் நடப்பாய். நான் கனத்த குரலில் சொன்னேன், என்ன விரும்புகிறாய்? அவள் சொன்னாள், எல்லாம். நீ பறித்த எல்லாம். நேரம், மானம், கவலை. பிறகு அவள் அமைதியாகிவிட்டாள். ஒரு வாரம். வெறும் ஒரு வாரத்திற்கு நீ எந்த கோபத்தையும் காட்டாதே. நீ எந்த உத்தரவும் இடாதே. என் மீது கோபப்படாதே. இந்த வாரத்தை நீ பொறுத்து கொண்டால் ஒருவேளை நான் யோசிப்பேன், நீ உண்மையில் மாறிவிட்டாய் என்று. எனக்கு கோபம் வந்தது. நான் சொன்னேன், எல்லாம் நாடகமாக தோன்றுகிறது. அவள் சொன்னாள், நாடகம் நீ 12 ஆண்டுகள் செய்தாய் சமர். இப்போது ஒரு வாரம் உனக்கு பெரிதாக தோன்றினால் உறவு உன் கட்டுப்பாட்டில் இல்லை. அவளுடைய குரலில் அந்த வலிமை இருந்தது. என் அகங்காரத்தை வளைத்தது. நான் சொன்னேன், சரி, ஒப்புக்கொள்கிறேன். உன் ஒவ்வொரு கொள்கையிலும் என்னை வைப்பேன். யார் முதலில் உடைகிறார் என்று பார்ப்பேன். அடுத்த நாள் விசித்திரமாக கழிந்தது. நான் என் மீது கட்டுப்பாடு வைத்திருந்தேன். ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் பேசும் மனம் வந்தது. ஆனால் மௌனமாக இருந்தேன். அவள் வேண்டுமென்றே லாஞ்சில் என் அருகில் உள்ள சோபாவில் வந்து உட்கார்ந்தாள். சொன்னாள், என் பல்கலைக்கழகத்தில் விளக்கக்காட்சி, நீ உடன் வருவாய். அவளை பார்க்காமல் சொன்னேன், ஆம், நிச்சயம். ஒருவேளை என் குரலில் ஏதோ இருந்தது. அவள் தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் நான் நேரத்திற்கு தயாராக இருந்தேன். அவளை அழைக்கச் சென்றேன். கதவை திறந்தேன். அவள் வந்தாள். பார்வை சந்தித்தது. பிறகு அமைதியாக காரில் உட்கார்ந்தாள். வழியில் ஒரு வீட்டை சுட்டிக்காட்டி சொன்னாள், நான் உண்மையில் விரும்பினேன், நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இப்போது தோன்றுகிறது, நீ கேட்கத் தொடங்கிவிட்டாய். நான் சொன்னேன், கேட்டுவிட்டேன். இப்போது புரிந்து கொள்வதும் செய்வதும் மீதம். அதை இந்த வாரத்தில் பார்த்துக் கொள்வேன். பல்கலைக்கழகத்தில் நான் பின்னால் நின்றேன். அவள் விளக்க காட்சி கொடுத்தாள். எல்லாரும் கைதட்டினார்கள். அவள் என்னிடம் வந்து சொன்னாள், நீ வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன், நான் இல்லை என்று சொன்னால் உனக்கும் தெரியும். நான் வாக்குறுதிகள் குறைவாகவே செய்கிறேன். ஆனால் இப்போது மறக்க மாட்டேன். அடுத்த நாள் அவள் என்னுடன் சந்தைக்குச் சென்றாள். நான் பையை தூக்கிக் கொண்டிருந்தேன். சில சமயம் உடைகளின் கருத்தை கேட்பாள். பிறகு திடீரென்று என் பக்கம் பார்த்து சொல்வாள், நீ உண்மையில் மாறுகிறாயா அல்லது நடிப்பு செய்கிறாயா? நான் சொன்னேன், நடிப்பு என்றால் இதுவரை வெளிப்பட்டிருக்கும். இரவில் சாப்பாட்டு மேஜையில் அவள் மௌனமாக இருந்தாள். நான் கேட்டேன், சாப்பாடு பிடிக்கவில்லையா? அவள் சொன்னாள், இல்லை, யோசிக்கிறேன். நீ எல்லாவற்றையும் உண்மையில் விட்டுவிட்டாயா அல்லது இன்னும் இதயத்தில் ஏதோ மீதம் இருக்கிறதா என்று. நான் அவளுடைய கண்களில் பார்த்துச் சொன்னேன், நான் என் பிடிவாதம், என் அகங்காரம் எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டேன். முதல் முறையாக நீ புறக்கணித்த இடத்தில். இப்போது வெறும் நீ மீதம். உன் சோதனை. 5 நாட்கள் கடந்துவிட்டன. 6வது நாள் அவள் திடீரென்று சொன்னாள், இன்று என்னுடன் வா. சில குழந்தைகளை சந்திக்க வேண்டும். ஏதோ கொடுக்க வேண்டும். வேலையும் இருக்கிறது. வா. நான் எந்த கேள்வியும் கேட்காமல் சொன்னேன், வா. அவள் திகைத்தாள். ஒருவேளை விவாதத்தின் எதிர்பார்ப்பு. ஆனால் நான் இவ்வளவுதான் சொன்னேன். இப்போது நீ என்ன சொன்னாலும் அதுதான். அங்கே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுமி என்னிடம் கேட்டாள், நீங்கள் என் அப்பாவாக இருப்பீர்களா? நான் சிரிக்க ஆரம்பித்தேன். சொன்னேன், மகளே, நான் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறேன். ஈஷா பின்னால் நின்றிருந்தாள். எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தாள். திரும்பும்போது காரில் அவள் சொன்னாள், ஒருவேளை நீ உண்மையில் மாறுகிறாய். நான் சொன்னேன், ஒருவேளை அல்ல, நம்பிக்கை இருக்க வேண்டும். 7வது நாள் மாலை அவள் என்னிடம் வந்தாள். என் கையில் புத்தகம். அவள் வந்து புத்தகத்தை பறித்துச் சொன்னாள், சமர், நீ உண்மையில் உன்னை மாற்றியிருக்காவிட்டால் நான் உன்னை ஒருபோதும் என் வாழ்க்கையில் மீண்டும் வர அனுமதித்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போது தோன்றுகிறது, ஒருவேளை நான் மீண்டும் அதே கணத்தை வாழ விரும்புகிறேன். திருமண நாளில் என் கைகளில் உன் பெயர் எழுதப்பட்ட அந்த கணம் என் கைகள் நடுங்கின. இதயம் துடிப்பை மாற்றியது. இந்த சோதனை முழுமையடையாமல் இல்லை என்று தோன்றியது. மாறாக முதல் முறையாக இதில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். வாரம் முடிந்ததும் வீட்டின் சூழலில் ஒரு வித்தியாசமான நிம்மதி பரவ ஆரம்பித்தது. அந்த சிறிய கணங்கள்
தேநீர் கப்பின் வாசம், அவளுடைய கண்களில் மென்மையாகும் பிரகாசம். எனக்குள் திரும்பும் வார்த்தைகள் எல்லாம் மாறிவிட்டிருந்தன. எந்த அறிவிப்பும் இல்லை. அவள் ஆம் என்று சொல்லவில்லை. நான் எதையும் கேட்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இடையேயான மௌனம் இப்போது முழுமையாக ஒப்புதலாக மாறிவிட்டிருந்தது. தாத்தா முதலில் பேசினார். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் தொல்லையை உங்கள் கையால் தேர்ந்தெடுங்கள். திருமண படத்தை நிரப்பாதீர்கள். நான் அவளை மீண்டும் மீண்டும் இதயத்தால் பார்த்தேன். அவள் என் முன்னால் உட்கார்ந்திருந்தாள், மௌனமாக. ஆனால் பார்வைகளை திருப்பவில்லை. அவள் முதல் முறையாக அச்சமின்றி பேசியிருந்தாள். அடுத்த நாளே எல்லாம் எளிமையாக நடந்தது. பெரிய ஊர்வலம் இல்லை, வீண் சடங்குகள் இல்லை. வெறும் நெருங்கியவர்கள், வெள்ளை உடைகள், ரோஜாக்களின் லேசான வாசம். அந்த கணம் நான் என்னிடமிருந்தே பலமுறை மறுத்து கொண்டது இன்று என் முன்னால் உட்கார்ந்திருந்தது. நான் வெள்ளை சல்வார் சட்டையில், முகத்தில் அந்த நிம்மதி பல ஆண்டுகளாக இல்லாதது இப்போது வந்தது. ஈஷா வெள்ளை நிற கராரா அணிந்திருந்தாள். லேசான நகைகள், லைட் கலர் லிப்ஸ்டிக். கண்கள் ஏதோ பேசுவதற்கு முன்பே எல்லாம் சொல்லிவிட்டிருந்தன. இந்த முறை திருமணம் இருவரின் விருப்பத்தின்படி, இருவரின் நிம்மதியான முடிவுகளின்படி நடந்தது. ஒவ்வொரு மௌனமும் இப்போது என் அருகில் வந்து உட்கார்ந்திருந்தது. என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. இதெல்லாம் முதல் முறையாக நடப்பது போல் தோன்றியது. எல்லாம் கையொப்பமிட்ட பிறகு அவள் மெதுவாக என் கையை பிடித்தாள். அதே கை பல ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய சிறிய கைகளுடன் இணைக்கப்பட்டது. இன்று அவளுடைய விருப்பத்துடன் ஆனது. நான் கையை உறுதியாக பிடித்தேன். அவள் குனிந்து மெதுவாக என் காதுக்கு அருகில் வந்தாள். அவளுடைய மூச்சு என் தொண்டையில் மோதியது. இந்த முறையும் விட்டுச் சென்றால் உன்னை மறப்பதற்கு முன் என்னை கொன்று விடுவேன். எனக்குள் ஏதோ அசைந்தது. நான் அவளுடைய கண்கள் பக்கம் பார்த்தேன். அவள் உண்மையில் லேசாக நடுங்கினாள். ஆனால் குரலில் உண்மை இருந்தது. நான் அவளுடைய காதில் குனிந்து பதில் சொன்னேன். இந்த முறை உயிரையும் கொடுக்க வேண்டியிருந்தால் உன் அடிகளில் கொடுப்பேன். சில கணங்கள் நாங்கள் அப்படியே உட்கார்ந்திருந்தோம். எந்த சப்தமும் இல்லை, எந்த கைதட்டலும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. வெறும் இரண்டு மனிதர்கள், எல்லாவற்றையும் தாங்கி இறுதியில் தங்கள் முடிவுகளுக்கு முன் வாக்குறுதி அளித்தவர்கள். வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. திருமணத்திற்கு பிறகு நாங்கள் மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறினோம். எல்லாம் பின்னால் இருந்தது. தாத்தா இவ்வளவுதான் சொன்னார். இன்று முதல் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு கயிறு. உங்கள் உறவை ஒருபோதும் பலவீனப்படுத்தாதீர்கள். மேலே உள்ள பகுதிக்குள் நுழைந்தோம். அதே இடம் ஒருபோதும் தூரம் இருந்தது. இன்று காதல் நிரப்பத் தொடங்கியிருந்தது. அறைக்குள் நுழைந்ததும் அவள் நின்றாள். திரும்பி என்னை பார்த்தாள். நினைவிருக்கிறதா, நான் முதல் முறையாக இங்கே வந்தபோது நீ சொன்னாய் இது என் அறை என்று. நான் சிரித்துச் சொன்னேன். நினைவிருக்கிறது. இன்றும் அதே அறைதான். ஆனால் இன்று நீ என்னுடன் இருக்கிறாய். அவள் மெதுவாக சிரித்தாள். சொன்னாள், இந்த அறை இப்போது வெறும் நம்முடையது. வெறும் இடம் மட்டும் அல்ல, எல்லாம் இப்போது இருவருடையது. மகிழ்ச்சி, நேரம், இதயம். அவள் மெதுவாக நடந்து படுக்கையில் உட்கார்ந்தாள். நான் அவளுடன் உட்கார்ந்தேன். எங்களுக்கு இடையே இப்போது மௌனமும் இல்லை, அகங்காரமும் இல்லை. வெறும் அந்த நிம்மதி. பல ஆண்டுகளின் வெப்பத்திற்கு பிறகு விதியில் வந்தது. தெரியுமா ஈஷா, நீ என் முதல் பிடிவாதம், பிறகு என் ஈகோ, பிறகு என் பாவம் ஆனாய். ஆனால் இன்று நீ என் பிரார்த்தனை. அவள் என் தோளில் தலை வைத்து சொன்னாள், நீ என் தண்டனை. இப்போது விடுதலையாக மாறிவிட்டாய். வெளியே நிலவொளி பரவிக் கொண்டிருந்தது. அறையில் ஒளி. எங்கள் இதயத்தில் பிரார்த்தனை. எங்கள் அம்மாக்கள் பல ஆண்டுகளுக்கு முன் கேட்டது இன்று நிறைவேறியது. இப்போது எந்த இமெயிலும் இல்லை, தலாக் என்ற வார்த்தையும் இல்லை, ஆரோபம் இல்லை, ஓடும் முயற்சியும் இல்லை. வெறும் நாங்கள் இருவரும். ஒரு வாக்குறுதி. இந்த முறை விட்டுச் செல்ல மாட்டோம். வாழ்க்கை எங்களை சோதித்தது. நீ உன்னை இழந்தாய், விழுந்தாய், உடைத்தாய். ஆனால் இஷ்க் எங்களை மீண்டும் இணைத்தது. இந்த திருமணம் இப்போது வெறும் பெயருடையது அல்ல. இந்த திருமணம் இதயத்தால் ஆனது. நாங்கள் இஷ்கின் கிரீடத்தை அணிந்தோம். திருமணத்திற்கு பிறகு முதல் காலை ஏதோ வித்தியாசமாக இருந்தது. புதிய மணப்பெண் பயம் இல்லை, போலி புன்னகை இல்லை. ஈஷா பால்கனியில் உட்கார்ந்திருந்தாள். கையில் காஃபி மக், தலைமுடி அவிழ்த்து, முகத்தில் லேசான வெயிலின் நிறம், கண்களில் அந்த நிம்மதி. பல ஆண்டுகளாக அவளுடைய கண்களிலிருந்து மறைந்திருந்தது. நான் உள்ளே இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன். யோசித்தேன், இத்தனை ஆண்டுகளின் பயணம் வெறும் ஒரு கணத்தில் எப்படி நின்றது? பிறகு திடீரென்று புதிய வாழ்க்கையாக மாறியது. நான் மெதுவாக அவளிடம் சென்றேன். அவள் என் பக்கம் பார்த்தாள். லேசாகச் சிரித்தாள். சொன்னாள், உனக்கு தெரியுமா, இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னை லேசாக உணர்கிறேன். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. வெறும் அவளிடம் உட்கார்ந்தேன். எங்களுக்கு இடையே எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அந்த மௌனம்தான் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தது. வீட்டின் சூழல் மாறியிருந்தது. தாத்தா இப்போது அதிகம் சிரித்தார். அத்தை லேசான நகைச்சுவை செய்தாள். மிகப்பெரிய வித்தியாசம் ஆரவின் இல்லாமையால் ஏற்பட்டது. இப்போது யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நாங்கள் இருவருக்கும் வெறும் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் உடன், ஒருவருக்கொருவர் ஆக. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது போல் எல்லாம் அப்படியே இருந்தது. அதே அறை, அதே கூரை, அதே பால்கனி. ஆனால் இப்போது அதில் முன்பு இருந்த தனிமை இல்லை. இப்போது ஒவ்வொரு சுவருக்கும் பின்னால் ஒரு நிம்மதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒரு புன்னகை. ஈஷா இப்போது வீட்டின் வெறும் மருமகள் அல்ல, என் துணைவனாக மாறிவிட்டிருந்தாள். அவள் காலையில் எழுந்து தேநீர் தயாரிப்பாள். மெதுவாக என்னிடம் வந்து சொல்வாள், சற்று இனிப்பு அதிகம், ஆனால் இதயத்தால் தயாரித்திருக்கிறேன். நான் அந்த தேநீரின் ஒவ்வொரு குப்பியிலும் அவளுடைய காதலை குடிப்பேன். மெதுவாக நாங்கள் இருவரும் வீட்டின் சிறிய வேலைகளை ஒன்றாக செய்ய தொடங்கினோம். உடைகளை உலர்த்துவதிலிருந்து ரேஷன் வாங்குவது வரை ஒவ்வொரு வேலையிலும் ஒரு அணி போல் ஆனது. நாங்கள் ஒருவரையொருவர் சண்டையிடவில்லை. இப்போது அங்கே விவாதம் நடக்கும், யார் காய்கறி சிறப்பாக சமைக்கிறார் என்று. ஆனால் இரவில் அதே காய்கறியை நாங்கள் உட்கார்ந்து சாப்பிடுவோம். நாளை சமைக்கும் முறை யாருடையது என்று முடிவு செய்வோம். ஈஷா இப்போது தன் பழைய பயத்திலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தாள். முன்பு விருந்தினர் வந்தால் மூலையில் ஒளிந்து கொள்வாள். இப்போது சிரித்து எல்லாரையும் சந்திப்பாள், பேசுவாள், தன் கருத்தை சொல்வாள். ஒரு நாள் நான் அவளிடம் சொன்னேன், நீ முன்பு இவ்வளவு மௌனமாக ஏன் இருந்தாய்? அவள் சிரித்து பதில் சொன்னாள், ஏனென்றால் முன்பு யாரும் இல்லை என் பேச்சை புரிந்து கொள்ள. இப்போது இருக்கிறாய். நானும் என்னுடன் பேச்சத் தொடங்கிவிட்டேன். ஒரு மாலை நாங்கள் இருவரும் கூரையில் உட்கார்ந்திருந்தோம். நிலவொளி பரவி கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. அவள் என் பக்கம் பார்த்து சொன்னாள்,
நாள் தெரியுமா சமர், நான் முதல் முறையாக இந்த கூரையில் வந்தபோது மனம் குதிக்க சொன்னது. ஆனால் இப்போது இந்த கூரையிலிருந்து உலகம் மிகவும் அழகாக தோன்றுகிறது. நான் மௌனமாக இருந்தேன். வெறும் அவளுடைய கையை பிடித்து அவளுடைய நெற்றியை முத்தமிட்டேன். பலமுறை காதல் நாக்கிலிருந்து அல்ல, கண்களின் வழியாக இதயத்தை அடைகிறது. தாத்தா முன்பு போல் கடுமையாக இல்லை. அவர் அடிக்கடி எங்களை இருவரையும் பார்த்து சிரித்துச் சொல்வார். எனக்கு தோன்றியது இந்த உறவு வெறும் பெயருடையது என்று. ஆனால் இப்போது உங்களை இருவரையும் பார்த்தால் மேலே உள்ளவர் தானே இந்த ஜோடியை உருவாக்கியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. உண்மை சொல்லப்போனால் நாங்களும் அதையே உணரத் தொடங்கியிருந்தோம். எங்களுக்கு இடையே இப்போது யாரும் இல்லை, எல்லாம் நாங்களாகிவிட்டோம். ஒரு நாள் ஈஷா என்னிடம் வந்தாள். சொன்னாள், சமர், நான் மீண்டும் படிப்பை தொடங்க விரும்புகிறேன். நான் சற்று திகைத்தேன். ஆனால் உடனே சிரித்தேன். உன் கனவு அல்லவா? இப்போது அதை நிறைவேற்றுவது என் பொறுப்பு. அந்த நாளிலிருந்து அவளுடைய புத்தகங்கள், அவளுடைய ஆன்லைன் வகுப்புகள், என் இரவுகளின் காஃபி டியூட்டி தொடங்கின. மெதுவாக வீட்டில் மேலும் நிறங்கள் நிரம்பத் தொடங்கின. அறையின் சுவர்களில் நாங்கள் ஒருவரையொருவர் வரைந்த படங்களை மாட்டினோம். கதவில் சிறிய பெயர் பலகை தொங்கவிட்டோம். சமர் மற்றும் ஈஷாவின் வீடு. இந்த வீடு இப்போது வெறும் சுவர்களின் அமைப்பு அல்ல, இது நாங்கள் ஆண்டுகளில் வாழ்ந்து கற்ற உணர்வுகளின் அடித்தளத்தில் நின்றது. சில சமயம் ஈஷா இரவில் தூங்கும்போது கேட்பாள், பயம் இல்லையா, மீண்டும் எல்லாம் பறிக்கப்பட்டு விடுமோ என்று. நான் அவளுடைய நெற்றியில் கை வைத்து சொல்வேன், இப்போது ஏதாவது பறிக்கப்பட்டால் நாங்கள் இருவரும் சேர்ந்து போராடுவோம். தனியாக எதையும் தாங்க வேண்டியதில்லை உனக்கு. அவள் கண்களை மூடி தூக்கத்தில் மூழ்குவாள். இப்போது நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பழக்கமாகி விட்டிருந்தோம். ஒருமுறை ஈஷா 3 நாட்களுக்கு அம்மா வீட்டுக்கு சென்றாள். நான் ஏதோ சொந்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது போல். அவளுடைய குரல் இல்லாமல், அவளுடைய சிறிய கண்டிப்புகள் இல்லாமல், அவளுடைய கை தேநீர் இல்லாமல் முழு வீடும் காலியாக தோன்றியது. அவள் திரும்பிய போது நான் வெறும் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். இவ்வளவு நினைத்தாயா? நான் சொன்னேன். ஒவ்வொரு மூச்சையும் எண்ணி எண்ணி கழிந்தது. இப்போது உன்னின்றி இருப்பது இயலாதது. வாழ்க்கை இப்போது முழுமையாக கதைகளில் இருப்பது போல் ஆகிவிட்டிருந்தது. உண்மையால் நிறைந்தது, ஆனால் நிம்மதியானது. நாங்கள் இருவரும் இப்போது வெறும் ஒருவருக்கொருவர் துணைவர்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் மருந்தும் ஆனோம். நேரம் ஒவ்வொரு காயத்திலும் மருந்தை வைத்துக் கொண்டே சென்றது. ஒவ்வொரு நாளும் சிரித்துக் கொண்டே கழிந்தன. இரவுகள் நிம்மதி கொடுக்க தொடங்கின. நாங்கள் இருவரும் புரிந்து கொண்டோம், காதல் வெறும் பெரிய பேச்சுகளால் நிறைவேறுவதில்லை, அது சிறிய சிறிய கணங்களில் சுவாசிக்கிறது. தேநீர் குடிக்கும் விதத்தில், தலையணையின் பகுதியை பறிப்பதில், சொல்லாமலேயே ஒருவருக்கொருவர் சோர்வை புரிந்து கொள்வதில். ஈஷா முன்பை விட அதிகம் சிரிக்க தொடங்கியிருந்தாள். அவள் திறந்த மனதுடன் பேசுவாள், கனவுகள் காண்பாள். தன்னை யாருடைய நிழலாக அல்ல, தன் சொந்த ஒளியாக புரிந்து கொள்ள தொடங்கியிருந்தாள். நான் அடிக்கடி அவளை பார்த்து யோசிப்பேன், இவள்தான் அந்த பெண் நான் ஒருபோதும் இழந்தவள். பிறகு விதி அவளை என்னுடையதாக ஆக்கி அள்ளி கொடுத்தது. ஒரு நாள் நாங்கள் இருவரும் தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தோம். அதே தோட்டம் ஒருபோதும் வலி அடக்கப்பட்டது. இன்று அதே மலர்கள் சிரித்துக் கொண்டிருந்தன. ஈஷா என் பக்கம் பார்த்து சொன்னாள், எல்லாம் மீண்டும் வாழ வாய்ப்பு கிடைத்தால் இந்த பயணத்தையே மீண்டும் தேர்ந்தெடுப்பாயா? நான் சிரித்தேன். அவளுடைய கையை பிடித்தேன். சொன்னேன், ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு பிறவியிலும், ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன்னையே தேர்ந்தெடுப்பேன். வழிகள் கடினமாக இருந்தாலும் உன்னுடன் இருந்தால் இலக்கு தானாகவே எளிதாகிவிடும். அவள் தலை குனிந்தாள். என் விரல்களில் விரல்களை பின்னினாள். இவ்வளவுதான் சொன்னாள். இப்போது வேறு ஏதாவது திருப்பத்தில் வந்து நின்றாலும் சத்தம் போடாதே. நான் உன்னை மௌனத்திலும் தேடி கண்டுபிடிப்பேன். அந்த கணம் புரிந்தது. கதை இப்போது முழுமையடையவில்லை, மாறாக நிறைவு பெற்றுவிட்டது. எந்த முழுமையின்மையும் இல்லை, எந்த புகாரும் இல்லை. வெறும் 2 இதயங்கள், ஒரு வாக்குறுதி, ஒரு காதல். இப்போது எந்த புயலுக்கும் பயப்படாதது. எங்கள் வீட்டின் சுவர்களில் இப்போது வெறும் படங்கள் அல்ல, இருவரின் காதல் தொங்கி இருந்தது. எங்கள் மூச்சுகளில் இப்போது வெறும் ஒரு பெயர் எதிரொலித்தது, நாங்கள். இதுதான் எங்கள் தொடக்கம். ஒரு தொடக்கம் இப்போது எந்த இலக்கும் சிறியதாக்க முடியாதது, எந்த தவறும் மீண்டும் அழிக்க முடியாதது. ஏனென்றால் இப்போது ஈஷாவும் சமரும் கதை ஒன்று அல்ல, ஒருவருக்கொருவர் வாழ்க்கையாக மாறிவிட்டிருந்தது. இதுவே இஷ்கின் மிக அழகான வெற்றி. நண்பர்களே, நம் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலில் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆம், நோட்டிபிகேஷன் பெல்லை நிச்சயம் அழுத்துங்கள். அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.